ஹாய், எல்லாரும் சீதாராம மூவி பார்த்திருப்போம். நிறைய பேரோட ஃபேவரட் மூவி. அந்த மூவில சீதாக்கு ராம் எழுதின லெட்டர் எவ்வளவு லேட்டா கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல ஸ்டீவ்னு ஒரு சோல்ஜர் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மார்த்தாக்கு எழுதின லெட்டர் கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் கழிச்சு அதை அவங்க ரீட் பண்றாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல. ஸ்டீவ் ராபின்சன் ஒரு 22 இயர்ஸ் ஓல்டான ஒரு யங் சோல்ஜர் வியட்நாம் வார் நடக்கிறதுக்கு முன்னால அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அண்ட் ஸ்வீட் ஹார்ட்டான மார்த்தாக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. வார் முடிஞ்சு நான் திரும்ப வந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சிம்பிளா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உன்னை டெய்லி மிஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு சிம்பிள் மெசேஜ் போட்டுட்டு ஸ்டீவும் வாருக்கு போயிடுறாரு. போஸ்டல் சிஸ்டம் மிஸ்டேக்கால அந்த லெட்டர் ராங் மெயில் பேக்குக்கு போயிருது. சோ மார்த்தா கிட்ட அந்த லெட்டர் போய் சேரல. ட்ராக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜியும் வளரல. மார்த்தாவும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றாங்க. ஸ்டீவ் பிஸியா இருப்பான், கொஞ்ச நாள்ல லெட்டர் போடுவான்னு நினைச்சாங்க. பட் டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது, ஈவன் இயர்ஸ் கூட கழிஞ்சிட்டு. ஆனா ஸ்டீவ் கிட்ட இருந்து எந்த லெட்டரும் வரல. நியூஸ் வரும்போதெல்லாம் மார்த்தா பயந்தாங்க, ஸ்டீவ் இல்லாம போயிருப்பானோ அப்படின்னு எல்லாம். என்னதான் ஆனாலும் லைஃப் மூவ் ஆன் ஆயிட்டே தான் இருக்கும். ஃபேமிலி பிரஷர், சொசைட்டி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்க மார்த்தா வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ், கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு லைஃப் ஓடிடுது. ஸ்டீவ் இப்போ மார்த்தாவோட மெமரியில மட்டும்தான் இருக்காங்க. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் 2019ல ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் வேர் ஹவுஸ் கிளீன் பண்ணும்போது ஒரு டஸ்ட் ஃபில்டு மெயில் பேக் கிடைச்சது. உள்ள இருந்தது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அன்டெலிவர்டு லெட்டர்ஸ். அமாங் தெம் ஸ்டீவ் எழுதின அந்த ஒரு லெட்டர். டெக்னாலஜியோட ஹெல்ப்ல மார்த்தா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிய வந்து அந்த லெட்டரை ஒரு போஸ்ட்மேன் மார்த்தா கிட்ட போய் குடுக்கறாங்க. மார்த்தாவும் அத வாங்குறாங்க. ஓல்ட் எல்லோ பேப்பர், ஸ்டீவ் ஹேண்ட் ரைட்டிங்ல அத வாசிக்கும் போது அவங்க கண்ணுல கண்ணீர். லாஸ்டா அந்த லெட்டர்ல, உனக்கு இது ரீச் ஆகும்போது நான் உனக்கு பக்கத்துல இருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு ஸ்டீவ் எழுதியிருப்பாரு. ஆனா ரியாலிட்டில ஸ்டீவ் அவங்க கூட இல்ல. பட் மார்த்தா யோசிச்ச ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு லெட்டர் கரெக்ட் டைம்ல வந்திருந்தா என்னோட என்டையர் லைஃபே டிஃபரெண்டா ஆகிருக்கும் அப்படின்னு. He wrote with hope, she read it with tears.